சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, இந்த வெதருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி செய்யணுங்க. நெல்லிக்காய் ரசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். திப்ளிலாம் வச்சு சூப்பராக செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டு முழு நெல்லிக்காவை அழகாக நம்ம இது மாதிரி ஒரு 10 நெல்லிக்காவை இந்த குக்கரில் போட்டு 3 விசில் விடலாம். நெக்ஸ்ட்டு பிளேட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் திப்ளி, வால்மிளகு, மிளகு, பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மஞ்சள் இதையும் சேர்த்து நல்லா நம்ம இடித்து எடுத்துப்போம். இந்த இடிச்சதுலேயே இன்னும் ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து இடித்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இது மாதிரி நான் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி இடித்து இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து நம்ம இடித்து வச்சுருக்க திப்பிலிலாம் இடிச்சிருக்கிறோம் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்தில் வதங்கின பிறகு நெல்லிக்காவையும் சேர்த்துக்குங்க, இடித்து வச்சுருக்க நெல்லிக்காய். பிறகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு புளி ஒரு லெமன் சைஸில் இருக்கிற புளியை நல்லா கொஞ்சம் தண்ணிட்டு கரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இவ்வளோ சூப்பராக அழகாக நெல்லிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பை நல்லா மசிச்சுட்டு இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு ஹெல்த்தியான ரசம் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.